வணக்கம் நேயர்களே, நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் எஸ்பிஓ போர்ட்டல் org.inல வந்து நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் எப்படி பண்ணுறதுங்கிறது தெளிவாகவே பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து தெளிவாக போட்டாச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவை போடுறோம். நீங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் org.in லாகின் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி என்னோடய பாஸ்வேர்டு லாகின் நான் சேவ் கொடுத்து அப்படியே உள்ளே போகிறேன். அடுத்து போர்ட்டலில் உங்களுக்கு வெல்கம் பேஜ் வரும். இந்த வெல்கம் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முன்னாடி அந்த எம்டி பேசுகிறத நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து டேஷ்போர்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு ஆப்ஷன் பார்த்தீங்களா? இந்த டேஷ்போர்டு ஆப்ஷனை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வித்ட்ராவல் இருக்குது. அந்த வித்ட்ராவல் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் பார்த்துக்குங்க. வித்ட்ராவல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வாலெட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற ஆப்ஷன் இருக்குது. வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை சூஸ் பண்ணிக்கங்க. அந்த கடை ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு டாஸ்க் வாலெட் வரும். டாஸ்க் வாலெட்டை சூஸ் பண்ணிக்கங்க. 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதில் டாஸ்க் வாலெட்டு நான் ஏற்கனவே டாஸ்க் வாலெட் எடுத்தாச்சு. இப்போ இன்ட்ரோ போனஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ரோ போனஸு எல்லாமே 0 பண்ண வச்சுட்டாங்க அவங்க. அதனால் நம்ம இன்ட்ரோ போனஸை இப்போ நான் சூஸ் பண்ணுறேன். என்னோடய இன்ட்ரோ போனஸ் வந்து 318 ரூபா இருக்குது. அந்த 318 நான் அப்படியே உள்ள அங்கே என்ன வாலெட்டில் காட்டுதோ அதை அப்படியே நான் டைப் பண்ணி அடுத்து சப்மிட் தரேன். சப்மிட் கொடுத்த அடுத்த ஒரு மணித்துளியிலே செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு அது உள்ள உங்களுக்கு அப்ளியேட் வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரு. இந்த வாலெட்டு 0 ஆயிரு. சரிங்களா? இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஏன்னா முன்னர் வீடியோவில் நம்ம டாஸ்க் வாலெட் மட்டும்தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இப்போது இன்ட்ரோ போனஸ் வாலெட்டும் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கிறதுனால அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு இந்த பதிவு. நீங்கள் டேஷ்போர்டில் மீண்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வாலெட்டும் 0வாக தான் இருக்குது. சரிங்களா? டாஸ்க் பாயிண்ட்டு, அடுத்து வந்து ரெஃபரலு, இன்ட்ரோ போனஸ் எல்லாமே நீங்கள் 0 பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் புது வால்யூமுக்கு அது இடைவெளி ஏற்படுத்தாமல் இருக்குது. அடுத்து இந்த அப்ளியேட் வாலெட்டுங்கிறது நாம் இனி அவங்க எப்போ வித்ட்ரா கொடுக்க சொல்கிறாங்களோ அப்போ வித்ட்ரா கொடுக்கணும். சரிங்களா? எல்லாமுக்கும் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங் வாலெட்னு இருக்குது. அது வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவு வந்து இந்த டோட்டல் எவ்வளவு அமௌண்ட் நாம் வந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு, வேறு ஒன்றும் இல்லை. அது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். மற்ற வாலெட் நீங்கள் 0 பண்ணிங்கன்னா போதும். இந்த அப்ளியேட் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் வித்ட்ரா கொடுக்கணும். அது எப்போ அவங்க சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து நீங்கள் எல்லா வாலெட்டும் 0 இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். ஏன்னா எல்லாமே 0 இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோங்க. திரும்ப 2வது வீடியோ போட்டிருக்கிறேன் ஷார்ட்டாக. அந்த அப்ளியேட் வாலெட்டு டோட்டல் லேர்னிங் வாலெட் தவிர்த்து மீதி எல்லாமே 0 இருக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கிறத நம்ம புது கான்செப்டில் நாம் வந்து பயணிக்க முடியும். இல்லைன்னா அது உங்களுக்கு அது இடையூறை ஏற்படுத்து. சரிங்களா? இந்த அப்ளியேட் வாலெட் மட்டும்தான் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். நிறுவனம் எந்த டேட்டில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க.